வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் இறுதி நாளான மார்ச் 27ஆம் தேதியான இன்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் மதச்சார்பற்ற கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வைத்திலிங்கம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் கடைசி நாளான இன்று வைத்திலிங்கம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக மணக்குள விநாயகர் கோவிலில் காலை சிறப்பு பூஜை செய்த வைத்திலிங்கம் சாரம் அவ்வை திடலில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கட்சியினர்கள் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் வேட்பாளர் வைத்திலிங்கம் முக்கிய கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலோத்துங்கனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மேலும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி எனவும் பாஜகவின் பி டீமாக அதிமுக செயல்படுவதாகவும் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் அடுத்த நாளே ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் உள்ளிட்ட மக்கள் விரோத திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு வேட்பாளர் தமிழ் வேந்தனை அறிமுகப்படுத்தி வைத்தார். கூட்டத்தில் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அதிமுக போட்ட பிச்சை என்றும், ஜாதி மதத்தை வைத்து நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய கூட்டணி பாஜக கூட்டணி எனவும் கடுமையாக சாடினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு எதையும் செய்யாதவர்கள் வைத்திலிங்கம் என்றும், மாநில மக்களின் உரிமைகளை பறித்தபோது வேடிக்கை பார்த்தவர்கள் என்றார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறவும் மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், மத்தியிலும் மாநிலத்திலும் 3 ஆண்டு காலம் பாஜக ஆட்சியில் இருந்தும் எதுவும் செய்யவில்லை என்றும், புதுச்சேரியில் எந்த வளர்ச்சியும் இல்லை என்றார். பாரம்பரியமிக்க புதுச்சேரி மாநிலம் பாஜக ஆட்சியில் சீரழிந்து உள்ளது என்றும், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் அடுத்த நாளே ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் உள்ளிட்ட மக்கள் விரோத திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் அது பயனற்றது என்றும், இளைஞரான அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு புதுவை மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரியில் மது போதையில் மயங்கி கிடந்த நபரின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை திருடிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநரை 6 மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான வானூர் பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் மேட்டுப்பாளையம் சாராய கடை அருகே அளவிற்கு அதிகமாக சாராயம் அருந்திவிட்டு நிலை தடுமாறிய நிலையில் மயக்கத்தில் இருந்தபோது அடையாளம் தெரியாத நபர் தனது கழுத்தில் இருந்த தங்கச் செயின் மற்றும் பணத்தை திருடிச் சென்றதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சாராய கடை அருகே இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது புதுச்சேரி கோவிந்தன்பேட் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான அருள்குமார் என்கின்ற முத்தழகன் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அருள்குமாரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 1.5 சவரன் தங்க செயின் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்ட எல்லையான கரிக்கல்பட்டு கிராமத்தில் குரல் வலையை அறுத்து கொலை செய்து அரைகுறையாக எரிக்கப்பட்டு கிடந்த ஆண் சடலம் இதுவரை அடையாளம் தெரியாத நிலையில் காவல்துறையினர் இறந்தவர் முகத்தை வரைபடமாக வரைந்து வெளியிட்டுள்ளனர். திண்டிவனம் அடுத்த விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்ட எல்லை அருகே கரிக்கம்பட்டு கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையில் கடந்த 17ஆம் தேதி சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் குரல் வலை அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த உடலை பெட்ரோல் ஊற்றி கார்மேட்டில் தீ வைத்து அரைகுறையாக எரிக்கப்பட்டு கிடந்த உடல் குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் ஓலக்கூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி
உடற்கூறு ஆய்விற்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை முடிவில் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டது உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த 10 தினங்களாக எந்தவித துப்பும் கிடைக்காத நிலையில் இறந்து கிடந்தவரின் முகம் போன்று உருவம் காவல்துறையினர் சார்பில் வரையப்பட்டு அந்த வரைபடமானது செய்தித்தாள் மற்றும் ஊடகத்தின் வாயிலாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கையாளும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வானூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே ஆகாசம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் என மொத்தம் 1077 நபர்கள் கலந்து கொண்டனர். இதில் வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல், வாக்காளர்களுக்கு மை இடுதல், மின்னணு வாக்கு இயந்திரத்தை கையாளுதல் பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் வானூர் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி முருகேசன், வானூர் வட்டாட்சியர் நாராயணமூர்த்தி, கோவர்த்தனன், சங்கரலிங்கம், சரவணன் உள்ளிட்ட தேர்தல் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மயிலம் ஒன்றியத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணிக்கு மயிலம் சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் அலுவலரும் துணை ஆட்சியருமான முகுந்தன் தலைமை தாங்கினார். இந்த பேரணியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கோஷங்கள் எழுப்பியபடி மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு ரெட்டனை சாலை, மயிலம் சாலை ஆகிய சாலைகளின் வழியாக சென்று மீண்டும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை அடைந்தது. இதில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சிவஞானசுந்தரம், திண்டிவனம் வட்டாட்சியர் சிவா, மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி, மயிலம் இன்ஸ்பெக்டர் கமல்ஹாசன் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் நகரின் முக்கிய சாலைகளில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். பாராளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் பணி பாதுகாப்பிற்காக 100க்கும் மேற்பட்ட மத்திய துணை ராணுவ படையினர் காரைக்கால் வந்துள்ளனர். தொடர்ந்து நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையின் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி காரைக்கால் நேரு நகரில் இருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிறைவாக மதகடி வந்தடைந்தது. இதில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ அரிவாசக ராயா உயர்நிலைப் பள்ளியில் 12வது ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அரிவாசக ராயா உயர்நிலைப் பள்ளியின் 12வது ஆண்டு விழா வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் நிறுவனர் சந்திரோதயம் வரவேற்புரையாற்றினார். இதைத் தொடர்ந்து யோகா, கராத்தே, இசை, நடனம், நாடகம் என குழந்தைகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவில் முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வன், நேரு, வழக்கறிஞர் கஜஜோதி, டாக்டர் பழனி, உதவி பேராசிரியர் கமலக்கண்ணன், டாக்டர் இளையராஜா, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பார்த்தசாரதி, ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுகுணா ரகோத்தமன், விரிவுரையாளர் முரளிதரன், உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் மற்றும் தங்கராசு, மண்ணாங்கட்டி நாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் பள்ளி முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக பள்ளி தாளாளர் திரு ஞானமூர்த்தி நன்றியுரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உருவையாறு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த உருவையாறு கிராமத்தில் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கின்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் கடந்த 10 நாட்களாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்ச்சியாக கடந்த ஞாயிறு அன்று திருக்கல்யாண உற்சவமும், அதைத் தொடர்ந்து
தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் மாணிக்கம், பொருளாளர் ஆறுமுகம் என்கின்ற சீதாராமன், துணைத் தலைவர் வீரமணி, செயலாளர் அன்பரசி, சுகானந்தம், உறுப்பினர் பெருமாள், வீரமணி, உபயதாரர்கள், அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் உருவையாறு கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுவை அடுத்த வளவனூர் அருகில் உள்ள தாதம்பாளையம் கிராமத்தில் புதிதாக எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வன துர்க்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், வேதிகா பூஜை, ஸ்ரீ லலித சகஸ்கர நாமம், 108 வித திரவிய ஹோமங்கள், கோ பூஜை, தன பூஜை, லட்சுமி பூஜை போன்றவை நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜை, நவ கிரக ஹோமம், பூர்ணாகிதி ஆகியவை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக காலை 10 மணிக்கு கடம் புறப்பாடு நடைபெற்று வன துர்க்கையம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இக்கும்பாபிஷேகத்தை காண தாதம்பாளையம், புதுப்பாளையம், ஓட்டேரிப்பாளையம் உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் கணிசமாக உயர்த்தப்படுகிறது. இந்நிலையில் சுங்கச்சாவடிகளில் உள்ளூர் வாகனங்களுக்கு மாதாந்திர பாஸ் வெறும் 340 ரூபாய் என்கின்ற அளவில்தான் இருக்கிறது. எனவே சுங்கச்சாவடிகளில் மாதாந்திர பாஸ் பெறுவது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். கால மாற்றத்திற்கு ஏற்பவும் வாகனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்பவும் இந்தியா முழுவதும் 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை என புதிய சாலைகள் போடப்பட்டு வருகிறது. இப்படி நாடு போடப்பட்ட 1,46,145 கிலோமீட்டர் தூரம் தேசிய நெடுஞ்சாலைகளில் 1228 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன ஓட்டிகளிடம் இருந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 5,381 கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன. இதில் தமிழ்நாடு முழுவதும் 48 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 60 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில்தான் சுங்கச்சாவடி அமைக்க வேண்டும் என்பது மத்திய அரசின் விதியாகும். அதேபோல் 15 ஆண்டுகளை கடந்து காலாவதியான சுங்கச்சாவடிகள் மூடப்பட வேண்டும் என்பதும் மத்திய அரசின் விதியாகும். இதன்படி பார்த்தால் தமிழகத்தில் மொத்தம் உள்ள 48 சுங்கச்சாவடிகளில் 32 சுங்கச்சாவடிகளை கண்டிப்பாக மூடியிருக்க வேண்டும். ஆனால் மாறாக புதிய சுங்கச்சாவடிகள் அதிக அளவில் தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டு வருவதுதான் வேதனையின் உச்சம். ஆஸ்திரேலியாவுக்கு வடகிழக்கு பகுதியில் உள்ள பிஜி தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. வானூட்டு தீவுகளுக்கு அருகில் இருக்கும் இந்த தீவில் நிலநடுக்கம் ஏற்படுவது சுனாமி உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என அஞ்சப்படுகிறது. பிஜியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் புவியின் டெக்டானிக் பிளேட்கள் நகர்ந்தால் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இது ரிக்டர் அளவில் 6.4 ஆக பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை. இருப்பினும் நிலநடுக்க அளவுகோலில் இது சக்தி வாய்ந்தது என பதிவாகி உள்ளதால் சுனாமி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதற்கு முன்னர் இந்தோனேஷியாவில் சுலவேசி தீவில் ரிக்டர் அளவில் 7.5 நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் சுனாமி உருவானது. இதில் சுமார் 4,300க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். தென் பசிபிக் கடலில் அமைந்துள்ள இந்த தீவிற்கு அருகில்தான் வானூட்டு தீவுகள் இருக்கின்றன. இந்த வானூட்டு நாடு என்பது சுமார் 80 சிறிய தீவுகளை கொண்டிருக்கிறது. இந்த தீவுகளை சுற்றி உள்ள கடல் பகுதியில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவது வழக்கமான ஒன்றாகும். இதனால் சுனாமி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு பொருட்சேதமும் உயிர் சேதமும் அடிக்கடி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே உலக அளவில் அதிக அளவு பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் நாடுகளில் இந்த வானூட்டு தீவுகள் முன்னிலையில் இருக்கின்றன. பிஜி தீவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முழுமையான தகவல்கள் வெளியாகாத நிலையில் தீவில் உள்ள மக்கள் சமூக வலைதளங்களில் இந்த பாதிப்புகளை பகிர்ந்து வருகின்றனர். IPL ஏலத்தின் போது CSK அணி தரப்பில் இளம் வீரர் சமீஸ் ரிஸ்வி ரூபாய் 8 கோடியே 4 லட்சம் வாங்கப்பட்டார். இளம் வீரர் ஒருவருக்காக CSK அணி இவ்வளவு பெரிய தொகை செலவிட்டது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் CSK அணி விளையாடிய முதல் போட்டியிலேயே
ரமீர் ரிஸ்வி பிளேயிங் 11-இல் சேர்க்கப்பட்டார். இது கூடுதல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் சிஎஸ்கே அணிக்காக ஏலத்தில் வாங்கப்பட்டால் சில ஆண்டுகள் பெஞ்சில் இருந்து திறமையை நிரூபித்த பின்னரே பிளேயிங் 11-இல் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சமீர் ரிஸ்வி நேரடியாக பிளேயிங் 11க்கு வந்தார். முதல் போட்டியில் பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் பலரும் அவரது ஆட்டத்தை பார்க்க ஆர்வமாகினார்கள். இந்நிலையில் குஜராத் அணிக்கு எதிராக போட்டியில் களமிறங்கிய சமீர் ரிஸ்வி முதல் பந்திலேயே ரஷீத் கானை ஸ்வீப் அடித்து சிக்ஸருக்கு விளாசினார். பின்னர் மீண்டும் ரஷீத் கானின் கடைசி பந்தில் டவுன் தி டிராக் இறங்கி வந்து மீண்டும் 6 விளாசி மிரட்டினார். 6 பந்துகளில் 14 ரன்கள் எடுத்து ரிஸ்வியின் ஆட்டம் சிஎஸ்கே அணி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.